சீக்கிரமா சாப்பிடுங்க. ஆ, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுடா, சாப்பிடுறா. இந்தா வாங்க. கங்கா இருக்காங்களா? கங்கா, கங்கா. இதோ வரேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. சீக்கிரம், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. கங்கா, என்ன இப்படி அவசரப்படுத்துறேன்னு நீ தப்பா நினைக்க கூடாது. சொல்லுங்க மாஸ்டர். பண விஷயமா கேட்டிருந்தேனே, ரொம்ப ரொம்ப அவசரமா இருக்கு. கங்கா, நான் பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கேன். உடனடியாக அந்த போலி பாஸ்போர்ட் எடுத்துதாகணும். இல்லாட்டி எல்லாமே கெட்டு போயிடும் கங்கா. கலிபோர்னியால கிடைக்கிற மாஸ்டர் வேலையும் போயிடும். புரியுது மாஸ்டர். கங்கா, உடனடியாக அது பண்ணலன்னா பெரிய சிக்கலாயிடும் கங்கா. கங்கா இல்லையா? வாங்கோ. கங்கா மாஸ்டர் கூட பேசிட்டு இருக்கா. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, பாப்பா பார்த்து கூட்டிட்டு போடா. சரிம்மா. அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன். கிடைக்கிறது பெருசு இல்லை கங்கா, ஆனா உடனே கிடைக்கணும். உன்னை நம்பி தான் இருக்கேன் கங்கா. வாங்க தொல்காப்பியன். ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், அதான். உள்ள வாங்களே. என்ன விஷயம்? கங்கா காலையில் ஆர்கே ஏஜென்சிலேருந்து வந்திருந்தாங்க. அபி கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பெயிண்ட்டை மட்டும்தான் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னடானா வேற கம்பெனி அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. தொல்காப்பியன், அபி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டடங்களுக்கு வேணா அந்த கம்பெனில நீங்க ரெகுலரா பெயிண்ட் வாங்கலாம். ஆனா இப்ப நீங்க கட்டிட்டு இருக்கிறது ராஜாமணி மேடத்தோட சாஃப்ட்வேர் கம்பெனிக்கான பில்டிங். அதனால எங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இதான் ஸ்ட்ரக்சர், இதான் எலிவேஷன், இந்த கலர்ல தான் எங்க பில்டிங்கோட தோற்றம் இருக்கணும்னு இப்படி நாங்க சில விஷயங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். சோ எங்க கம்பெனி பில்டிங் கலர் ஒரு குறிப்பிட்ட ஷேட்ல தான் இருக்கணும். நீங்க வேற கம்பெனில பெயிண்ட் வாங்கி பண்ணா அது எங்க மேடத்துக்கு திருப்தியா இருக்காது. சோ நீங்க சொல்ற பெயிண்ட் கம்பெனி வேண்டாம், மாத்திட்டு நாங்க சொல்ற கம்பெனி ஓகே பண்ணுங்க. கங்கா, அப்ப நாங்க ஆர்டர் பண்ண கம்பெனிக்கு என்ன பதில் சொல்றது? தட்ஸ் நாட் आवर ப்ராப்ளம். நீங்க தன்னிச்சையா ஒரு பெயிண்ட் கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணது உங்க மிஸ்டேக். இதை பாருங்க கங்கா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க முடியுமா? நீங்க எல்லா விஷயத்திலும் தலையிற மாதிரி உங்களுக்கு தோணல? நோ, நான் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மேட்டர்ல தலையிடல. ஆனா எங்க கம்பெனி மேட்டர்ல நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். புரியுதா? கங்கா, ஆர்டர் பண்ண கம்பெனிக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏன் இதுல இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? இது கம்பெனியோட இமேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்க. ராஜாமணி மேடத்தோட கம்பெனியை பத்தி யோசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட கலர் தான் ரெஜிஸ்டர் ஆகணும். இதுல நாங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும்? லுக் தொல்காப்பியன், மத்த ப்ராஜெக்ட் எல்லாம் உங்க விருப்பப்படி இருக்கலாம். ஆனா எங்க கம்பெனி ப்ராஜெக்ட் பண்ணும்போது நாங்க சொல்ற கம்பெனியோட தான் நீங்க டீலிங் வெச்சுக்கணும். சரி, இது ஆபீஸ்ல நீங்க அபிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். பண்ணிருந்தா உங்க மேடத்தோட அபி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கல்ல. இது பாருங்க, கட்டுறது எங்க கட்டடம், அதுல நாங்க விருப்பப்படுற மாதிரி தான் எல்லாமே அமையணும். புரியுதா? இதோ பாருங்க கங்கா, உங்க விருப்பப்படியே பெயிண்டிங் இருக்கும். அதாவது உங்க பேட்டர்ன் என்னவோ அதுபடியே பெயிண்டிங் அமைப்பு இருக்கும். அதுல எந்த மாற்றமும் வேணாம். ஆனா அந்த பெயிண்ட்ஸை நாங்க விரும்புற கம்பெனில, அதாவது எங்களுக்கு ரெகுலரா சப்ளை பண்ற கம்பெனில இருந்து வாங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு தேவை அதே கலர் தானே, அப்புறம் என்ன? கங்கா, இந்த மாதிரி பட்னு பேசுறது நல்லது இல்ல. அத பத்தி நீங்க எனக்கு கத்து தரத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? இதோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கிற நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. 4 பேர் சேர்ந்து செய்யற விஷயம் இது. நீங்க எதுக்காக இதை இவ்வளவு பெருசுபடுத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது தொல்காப்பியன். பர்சனலா என் மேல உள்ள எரிச்சல் தானே? என்ன சொல்றீங்க? ஆமா, என் அம்மா கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. அதுக்கு நான் முடியாதுன்னு சொன்ன உடனே நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, அப்படித்தானே? இதோ பாருங்க, நீங்க பேசுற மாதிரி இல்ல. வேலையும் பர்சனல் மேட்டரையும் ஒன்னா போட்டு குழப்பிக்கிற ஆள் நான் இல்ல. நான் இதை நம்பல. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விஷயத்த நான் அபிகிட்ட பேச தான் போறேன். ஓகே, நானும் ராஜாமணி மேடம் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க போலாம்.
யார் இவா? என்ன தகராறு? இது என் ஆபீஸ் பிரச்சனை. என்னமோ கல்யாணம் அது இதுங்கிற. சொல்லு கங்கா, உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு உதவுறவங்களை யாராவது தொந்தரவு பண்ணா நான் பொறுத்துட்டு இருக்க முடியாது. சொல்லு கங்கா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மாஸ்டர். நான் சொல்ற பெயிண்ட் கம்பெனில எனக்கு கமிஷன் வரும். நீங்க வேற பணம் கேட்டீங்களா? அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்நாள் விவரம் தெரியாம குட்டியை குழப்பிட்டு இருக்காரு. நீங்க விடுங்க மாஸ்டர், நான் பாத்துக்கிறேன். கங்கா, பணம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர். வரேன். பச்சரிசி 5 கிலோ போட்டுருவா. 5 கிலோ? அடி பாவி, எதுக்குடி 5 கிலோ? ரேஷன் கார்டு இருக்கு, போய் ரேஷன் கடையில 3 கிலோ வாங்கிட்டு வந்தா போதும். ரேஷன் நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். டேய், மளிகை சாமான் லிஸ்ட் எழுதுறோம், காசு கொடுத்துட்டு போடா. என்கிட்ட எங்கம்மா காசு இருக்கு? சாயங்காலமா வந்து தரேன். சாயந்தரம் வந்து தெரியா? பேங்க்ல அச்சடிக்கவா போற? இவெல்லாம் ஒரு புள்ள. வாங்க. அட, ஏண்டி 1 கிலோ குறைச்சுக்கடி, கையில காசு அம்மா. இல்லாத காலம். இவ அம்மா. ஊட்டி எனக்கு வாக்கலா. வணக்கம்மா. வாங்க தம்பி, உட்காருங்க. ஊருக்கு போயிருந்த மனுஷன் இப்பதான் திரும்பி வந்தாரு. விஷயத்தை கேட்டதும் ரொம்ப சங்கடப்பட்டாரு. அதான் துக்கம் விசாரிச்சுட்டு போலான்னு. ஐயா ரொம்ப நல்ல மனுஷன். எப்பவுமே அவர் மேல எனக்கு தனி மரியாதை உண்டு. அவர் எல்லாருக்கும் நல்ல மனுஷன் தாங்க. எங்களை தான் தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. என்னம்மா பண்றது, கடவுள் நல்லவங்களை தான் சீக்கிரமா கூப்பிட்டுக்கிறாரு. மனசை தளர விட்டுறாதீங்கக்கா. என்ன பண்றது, வீடும் வெறுமையா இருக்கு, மனசும் சலிப்பா இருக்கு. இப்படி எங்களை விட்டுட்டு போவாருன்னு நாங்க நினைக்கவே இல்லைங்க. உடம்பு வர்ற மனுஷன் மாதிரியே இருந்தா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். அதில் பாருங்கம்மா, ஆஃபீஸ் வேலையா ஒரே அலைச்சல். அதில் இதை மறந்துட்டேன். அபி ஊர்லேருந்து ஃபோன் பண்ணிச்சு. ஃபோன் பண்ணி, என்ன கிஷன் சார் பணத்தை வீட்டில் கொடுத்துட்டீங்களான்னு கேட்ட பிறகு தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அதான் ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்தாங்க பணம். அப்போ நான் வரட்டுங்களாம்மா? வரேன் சார். என்னக்கா வீடு தேடி வந்து பணம் கொடுத்துட்டு போறாரு? இவர் அபி ஆபீஸ்ல வேலை செய்யறவர் தானே? ஏங்கா, அபிக்கு ஏதாவது கடன் கடன் கொடுத்துருக்கீங்களா என்ன? நீங்க வேற எங்க செலவுக்கே இப்ப அவங்க தான் பணம் கொடுக்குறாங்க. வீட்டு செலவு வரைக்கும் பணம் கொடுக்கறாளா? தேவலையே. இதாயா எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணுங்கிறது. அந்த பெரியவரை ஆஸ்பத்திரியில சேர்த்து ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டி வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்து கோடி துணி போட்டு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவ தான் எல்லா செலவையும் பாத்துக்கிட்டா. அபி கொடுத்த பணத்துலதான் இந்த வீட்டு பெரியவரோட காரியமே நடந்துச்சு. அப்ப கொடுக்க ஆரம்பிச்சவ விடாம இப்ப வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கா. வீட்டு செலவு கூட காசு கொடுக்கறா. நம்ம வீட்லயோ ஒண்ணு வந்து வாச்சிருக்குதே. அவ அபி கூட பிறந்தவ தானே. என்ன புண்ணியம், புருஷனை மதிக்காம புகுந்து விட்ட மதிக்காம வீட்டை விட்டே வெளியே ஓடி போயிட்டா. எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனை வேணும். அந்த அபி இங்க எவ்வளவு பாடுபட்டு இருந்தாலோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப எவ்வளவு பண்றா பார்த்தல்ல. வந்த இடத்துல இடம் பொருள் தெரியாம பேசிட்டு வாய முடி சும்மா இருக்கு. நான் என் மனசுல பட்டதா சொன்னேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாம், டைம் ஆச்சு, கிளம்பு. ஆமா, அப்ப நாங்க வரோம்மா. வாங்க. வரேங்கா, வரேங்க, வரேம்மா. வரேன் தம்பி. அந்த பணத்தை கொடுமா. டேய், ஏண்டா என்னாச்சுடா உனக்கு? நமக்கு இந்த பணம் வேணா, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய், என்னடா பேசுற? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? என்ன என்னம்மா அந்த கலா பேசுனது கேட்டல்ல? அந்த சிரிக்க என்னமோ உளறிட்டு போறா. அதை கேட்டு நீ ஏன்டா டென்ஷன் ஆற? டேய், உனக்கு உரிமைப்பட்டவ அபி, அவ குடுக்குறா. நடுவுல மத்த நாய்ங்க என்ன சொன்னா நமக்கு என்னடா? டேய் பாஸ்கரா, அபி உன் பொண்டாட்டி. இது அவ பணம்டா, மனசார குடுக்குறா. இது நம்ம காசுடா. புரியாம பேசாதம்மா. எதுமா நம்ம பணம்? வெட்டி சமாதானத்துக்காக எது பேசிட்டு இருக்காத. இது நம்ம பணம் இல்ல, அபியோட பணம். டேய் பாஸ்கரா. அம்மா, இன்னைக்கு இவ பேசிட்டு போறா. அந்த தொல்காப்பியன் என்னடானா, உனக்கு வேற இடத்துல வேலைக்கு பார்க்கட்டுமான்னு கேட்கறான். இவங்களா ஏமா பேசுறாங்க? எனக்கும் அபிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு காட்டுறதுக்காக தானே. போடா இவனே. அன்னைக்கு அவரு கடைசி மூச்சு விடுறப்போ உன் கையையும் அபி கையும் பிடிச்சு சேர்த்து வச்சாரே, அன்னைக்கே முடிஞ்சு போச்சுடா எல்லாம். போறது போறேன்னு ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு அந்த மனுஷன். அபி உன் பொண்டாட்டிடா. அது யாருக்கு தெரியும்?
உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஊர்க்கா தெரியும். ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் வேற, அபி வேற. அவ கையில நான் வாங்குற காசு அவங்க கண்ணுக்கு பிச்சையா தான் தெரியும். மூணாவது மனுஷி கையில என்னால பிச்சை வாங்கிட்டு இருக்க முடியாதுமா. பாஸ்கரா, அம்மா, உரிமை இல்லாத இடத்துல என்னால பணம் வாங்கிட்டு இருக்க முடியாது. வாங்குறதுக்கு உரிமை இருக்கணும். புரியல? அபிக்கு நான் புருஷனாவும் நீ மாமியாராவும் இருக்கணும். அதாம நமக்கு கௌரவம். இல்லைன்னா நம்ம பிச்சைக்காரங்க தான். எனக்கு இந்த கௌரவ பிச்சை வேண்டாம். அதான் பணத்தை திருப்பி கொடுத்துடலான்னு இருக்கேன். டேய் பாஸ்கரா, விளையாடாதடா. அம்மா, விடுமா. பைத்தியக்காரா, கையில காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நீ பா. ச்சே. கஞ்சிக்கே வழி இல்லை. சைட்டு எங்க இருக்குன்னு சொன்னீங்க? பக்கத்துல தான் இருக்கு, வந்துடும். எதுக்கு கேக்குறேன்னா ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸ்க்காக பார்க்குற இடம். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல லொக்கேஷனாக இருக்கணும். அமெரிக்கன் ஸ்டைலில் ரொம்ப ராயலாக ரிச்சாக இருக்கணும். பிரச்சனை இல்லாத அமைதியான அழகான இடமா இருக்கணும். கங்கா, அதான் நீங்க உங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தனியா ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்கல்ல. ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கு, ஒரு எலிவேஷன் இருக்கு அப்படின்னு. வேணா அதை கொடுங்க, அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் காலையில் நடந்த அந்த மேட்டர்லேருந்து வெளியில் வரலல்ல? என்ன நான் சொன்னது சரிதானே தொல்காப்பியர்? கங்கா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்க ஒரு கம்பெனியை ரெஃபர் பண்றீங்க, நான் ஒரு கம்பெனியை ரெஃபர் பண்றேன். ஒரு வேளை அபி வந்து சொன்னா நான் அதுபடி பண்ணிட்டு போயிடுவேன். நீங்களும் ராஜாமணி மேடம் சொல்ற மாதிரி பண்ணுவேன்னு சொல்றீங்க. ஸோ இப்போ எனக்கு தோணுது, நமக்குள்ள எதுக்கு வீணா ஆர்கியூமெண்ட்? வெரி குட். இந்த ஞானம் உங்களுக்கு காலையிலேயே வந்திருந்தா நமக்குள்ள அனாவசியமான விவாதம் வந்திருக்காது. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேட்கவா? கேளுங்க. இல்ல, இப்பெல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப அசத்தலா பண்றீங்க. விதவிதமா ஸ்டைலா இருக்கு. இல்ல, நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆபீஸ்க்கு ஸ்டைலா வரீங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாதாமே. கிருஷ்ணன் சார் சொன்னாரு. வேற கிருஷ்ணன் சார் என்னென்னலாம் சொன்னாரு? இல்ல, முன்னாடிலாம் ரொம்ப மோசமா இருப்பாரு, இப்பதான் இப்படி ஸ்டைலா இருக்காருன்னாரு. மனசுக்குள்ள ஒரு பொண்ணு வந்துட்டா போதுமே. நான் ஆபீஸ் போட்டோல பார்த்தேன். நீங்க அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் டோட்டல் சேஞ்ச், தலைகீழ் மாற்றம். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சைட் வர வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன இங்க ஒரே போலீஸா இருக்கு? தெரியலையே, கூட்டமா நிக்கிறாங்க. டிரைவர், கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. டிரைவர், ஸ்டாப் ப்ளீஸ். கங்கா, ஏன் இறங்க? கங்கா, நானும் எவ்வளவு நேரமா கேட்டு இருக்கேன். என்கிட்ட கதையை சொல்லிட்டு இருக்க. சொல்லு, உண்மையை சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன விஷயம்? இது பிராஸ்டியூஷன்மா. வர வர இந்த மாதிரி ஆளுங்க தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏய் சொல்லு, நீ மட்டும் தான் இருக்கியா இல்ல குரூப்பா வந்து சேரீங்க? சொல்லுடி. வேற யாரும் இல்ல சார், வயிற்று பழப்புக்காக தான் சார். என்னது வயிற்று பழப்பா? கொழுப்புடி உனக்கெல்லாம். உன்னையெல்லாம் உள்ள வச்சு முட்டிய பேக்கணும். சார், அவனுங்க எங்க? யாரு? இவகிட்ட வந்த கஸ்டமர்ஸ் அவனுங்க எங்க? அவனுங்களா? அவனுங்க போயிட்டானுங்கம்மா. நினைச்சேன். அவனுங்களும் இதுல குற்றவாளிங்க தானே. அவங்களையும் விட்டீங்க, இவங்கள மட்டும் ஏன் இப்படி மிரட்டுறீங்க? நானும் பாக்குறேன், எல்லா பேப்பர்லயும் இவங்க போட்டோ தான் வருது, அழகிகள் கைதுன்னு. அப்போ அந்த அழகனுங்க மட்டும் ஏன் தப்பிச்சிடுறாங்க? ஓஹோ, எனக்கு சட்டம் சொல்லி தரீங்களா? இந்த பொண்ணுதாமா அவனுங்களை விபச்சாரத்துக்கு கூப்பிட்டுருக்கு. சரியான திமிரு பிடிச்ச கேஸ். என்ன சார் நீங்க? இவங்க என்னமோ ஆசைப்பட்டு கூப்பிட்ட மாதிரி பேசுறீங்க. ஏமா, இந்த தொழிலுக்கு நீ விருப்பப்பட்டா வந்த? இல்லம்மா, என்னடி கமலா இது? ஹலோ, நீ யாருமா? நீ யாரு? இவளோட அம்மா சார்.
இது இவளோட குழந்தை. என்ன கொடுமையா இது? பிள்ளைக்கு பால் வாங்க கூட காசு இல்ல. அதனாலதான். பாருங்க சார், எவ்வளவு கொடுமை பாத்தீங்களா? இது பாருமா, இது குற்றம். என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும். ஏய், ஸ்டேஷனுக்கு வா. கிளம்பு, கிளம்புடி. இந்த பொண்ணு ஸ்டேஷனுக்குலாம் வரமாட்டா சார். உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க மேடம். ஓகே, வண்டியில ஏறுமா. ஏய், வண்டியில ஏறு. இது பாருங்க சார், இந்த பொண்ணு வசதியா வாழறதுக்காக இத பண்ணல. என்ன ராமச்சந்திர, என்ன இங்க பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல, ஏதாவது பிரச்சனையா இருக்கும். பொழுது போய் பொழுது வந்தா 1008 வெட்டி பிரச்சனை நடந்துகிட்டு தானே இருக்கு. சரி, கண்டதுக்கெல்லாம் ஏப்பா வண்டியை நிறுத்துற? கிளம்பு. இங்க பாருங்க, நீங்க இவ பண்ண தப்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. இத தப்புன்னு சொல்றீங்க, ஆனா தப்பு பண்ண தூண்டுன தப்புக்கு தொண போற ஆம்பளைங்களை எல்லாம் விட்டுறீங்க. என்ன சார் நியாயம்? இது சரியில்லை சார். இவளை விட்டுருங்க. விடலனா என்னமா செய்வேன்? விடலனா நான் கமிஷனர் கிட்ட பேசுவேன். கமிஷனர் கிட்ட பேச போறேன். கமிஷனர் கிட்ட என்னத்த பேசி கிழிக்க போறேன்? நான் அழகா இருக்கேனா? புரியலையா? தேவைப்பட்டா நான் இப்படி கூட பேசுவேன். நீங்க என் கைய பிடிச்சு இழுத்தீங்கன்னு சொல்வேன். போங்க சார், போய் நிஜமாவே கொழுப்பெடுத்து அலையிற ஆம்பளைங்களை பிடிங்க. இந்த நாட்டுல தான் சார் இத்தனை கூத்து. ஒரு இடத்துல ரெட் லைட் ஏரியாக்கான அங்கீகாரம், மறுபக்கம் இப்படிப்பட்ட பரிதாபமான பொம்பளைங்களை பிடிச்சு சித்திரவதை பண்றீங்க. சட்டம் மட்டும் போதாது சார், கொஞ்சம் மனிதாபிமானமும் வேணும். இந்த பொண்ணை நீங்க கூட்டிட்டு போனா கூட நானும் வருவேன். என்னடா அது பெரிய ரோதனையா இருக்கு? கூட்டிட்டு போங்க. வா. யோ, வண்டி அடியா. ச்சே, பொம்பளை கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு. ஏதாவது சொல்லி மிரட்டாளுங்க. அம்மா கும்பிடுங்க. ரொம்ப நன்றிமா. இது பாருமா, வேற ஏதாவது வேலைக்கு போ. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த தொழில் வேண்டாம். இது உனக்கும் நல்லதில்ல, உன் குழந்தைக்கும் நல்லதில்ல. வரமா. பாவம் இல்ல, நான் இந்த மாதிரி பொண்ணுங்களை நிறைய பேரை பார்த்திருக்கேன். எந்த பொண்ணும் இந்த தொழிலுக்கு விரும்பி வர்றது கிடையாது. எல்லாம் வறுமை, சூழ்நிலை, அப்புறம் ஆம்பளைங்களோட திமிரு. கங்கா, உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. அதான் கங்கா.